ரொம்ப நாளாவே உங்க கஷ்டமெல்லாம் தீரவே மாட்டேங்குது. ஏதாவது உடம்புக்கு சரியில்லாம போயிருது. ஏதோ ஒரு வியாதி வருது அப்படின்னாலாம் நெறைய பேர் வந்து சொல்லுவாங்க. எதனால அப்படின்னா, நம்ம மறைந்த முன்னோர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய பித்ருக்களுக்கு நம்ம சரிவர திதிகள் எல்லாம் செய்யாம இருந்தோம் அப்படின்னா, இந்த மாதிரி எல்லாம் நடக்கும். அதனால மகாலயபட்ச அமாவாசை வருது. அந்த மகாலயபட்ச அமாவாசையில காலையில நீங்க உங்க வீட்ல இறந்த முன்னோர்களுக்காக திதி குடுத்ததுக்கு அப்புறமா, அவங்களுக்கு என்னென்ன உணவுகள் எல்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் வந்து நீங்க சமைச்சு, ஒரு வாழை இலை போட்டு அவங்க ஃபோட்டோக்கு முன்னாடி வச்சுட்டு, விளக்கேத்தி வச்சு அவங்கள நெனச்சு சாமி கும்பிடுங்க. அதுக்கப்புறமா அந்த உணவை எல்லாம் எடுத்துகிட்டு போய் காக்காய்க்கு வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நீங்கள் சாப்பிடணும். அந்த நாளில் வந்து நீங்கள் ஏழை எளியவங்களுக்கெல்லாம் அன்னதானம் செய்கிறது அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம். வாயில்லா ஜீவராசிகளுக்கும் ஏதாவது ஒரு உணவு நீங்கள் கொடுக்கலாம். பெண் குழந்தைகளுடைய அப்பா அம்மா இறந்து போயிருந்தாங்கன்னா நீங்கள் வந்து தர்ப்பணம் கொடுக்கக்கூடாது. ஏன்னா அது வந்து பெண் குழந்தைகளுக்கு அது பலன் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நாளில் நீங்கள் உங்கள் அப்பா அம்மாவை நினச்சி ஏழை எளியவங்களுக்கு அன்னதானம் இந்த மாதிரியெல்லாம் செய்யலாம். மகாலயபட்ச அமாவாசையில் கோவிலுக்கு போய் சாயந்தர நேரத்தில் நல்லெண்ணெய் தீபமேற்றி விளக்கேற்றி வழிபடுவது ரொம்ப சிறப்பு.